முதலாவதாக இந்த காலப்பொருத்தமான இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து இந்த பாரிஸ் மாநகரிலே ஒரு அறிமுக நிகழ்வை செய்ய கிட்டத்தட்ட 2.5 மாதங்களுக்கு முன்பிருந்தே தனி மனிதனாக கடுமையாக போராடி சின்ன அவையோருக்கு முன் இந்த நூல் அறிமுகம் காண்பது ஒரு கவலையான விஷயம். அந்த கவலையோடு ராஜனன் அவர்கள் நானும் பகிர்ந்து கொள்கிறேன். அவருக்கு துணையாக இந்த நூல் அறிமுக நிகழ்வுக்காக இந்த நூல் அறிமுக நிகழ்வின் கனதி கால பொருத்தம் கருதி ஆன அழைப்புகளை பலருக்கு தனி மனிதனாகவும் பொது வழியிலும் பகிர்ந்திருந்தேன். இருந்தாலும் கூட இப்படியான ஒரு முக்கியமான நூல் அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்டவர்களின் கனதி ஈழத்தேசியம் பேசும் பாரிஸ் மாநகரின் பஞ்சத்தை பொதுவெளிப்படுத்துவது வேதனைக்குரிய விடயத்துக்கு வருகின்றேன். தோட்ட முனைகள் துளைக்கும் என்று தெரிந்து கொண்டே தான் வரித்து கொண்ட கொள்கையிலிருந்து விலகாது, விலை போகாது, வீண் போகாது, இறுதி வரை ஒரு பேனை போராளியாக விடுதலைக்கு விறகாகிய இந்த மாமனிதனின் இந்த நூல் உண்மையிலேயே அடுத்த தலைமுறைக்கு பயணப்பாதைக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகின்றேன். தராக்கி சிவராம் அவர்களை நான் நேரடியாக அவரோடு உறவாடியதில்லை, நீண்ட நேரம் உரையாடியதும் இல்லை. கடந்த காலத்திலே எனது வேலை திட்ட நகர்வு நாட்களில் எனது சந்திப்பு கொட்டிலில் காத்திருந்த வேலை எனது பொறுப்பாளர் ஒரு மொழிபெயர்ப்பு கட்டுரையையும் ஒரு தமிழ் கட்டுரையையும் கொண்டு வந்து தந்தார். அப்போதுதான் தராக்கி சிவராம் அவர்களது அந்த புலனாய்வு கட்டுரையை நான் வாசித்தேன். இதை நீ வாசி, உனது பயணப்பாதைக்கு ஒரு நேரம் பக்கபலமாக இருக்கும் என்று மட்டும் சொல்லிவிட்டு தந்துவிட்டு அவரது தன் பணியை முடித்துவிட்டு திரும்பிவிட்டார். அன்று முதல் கிடைக்கும் போதெல்லாம் அவருடைய கட்டுரையை வாசித்திருக்கிறேன். அவசரகால சட்டம், பயங்கரவாத தடை சட்டம் போன்றன இந்த மாங்கனி தீவு, ஜனநாயக பெயர் கொண்ட இந்த மாங்கனி தீவிலே அன்று முதல் இன்று வரை இந்த ஊடகவியலாளர்களை வேட்டையாடி கொண்டிருக்கின்றதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைகின்றது.